Hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாலக்கீரை கடையல் தாங்க. பருப்பு சேர்த்து பாலக்கீரை கடையல் நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு பசுநெய் விட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. பாலக்கீரை நிறைய வெரைட்டியில் செய்வாங்க. பன்னீர் கிரேவியில் செய்வாங்க, இல்லை நார்மலாக பருப்பு இல்லாமல் கூட செய்வாங்க. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம கீரை கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 கட்டு பாலக்கீரை வாங்கியிருக்கேங்க. வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க லீஃபாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு கட்டு தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த டம்ளர் 100 கிராம் இருக்கும். இதில் பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு நம்ம எடுத்தோம். இதில் 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அதே உலக்கில் 3 உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் சின்னதாக இருக்கனால 15 பல் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முறித்து நல்லா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கலந்து விடுங்க. குக்கரை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஒரு விசில்லையே பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா மேஷியாகி உங்களுக்கு வந்துடுங்க. இப்போது கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். நம்ம கீரை எல்லாத்தையும் தண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரிய பவுல் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதில் மணல் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாகி உங்களுக்கு வந்துடும். 2-3 தடவை கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. அடியில் மணல் இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கரில் போட்டிருக்க பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரே விசிலில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை ஆன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய் தூளுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூட தூவி விட்டுக்கோங்க. அப்படியே கலந்து கொடுங்க. பாருங்கள், நல்லா பருப்பும் வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. இல்லை அலசி எடுத்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விட பருப்பு கூட சேர்ந்து இந்த பாலக்கீரையும் நல்லா மேஷியாகி உங்களுக்கு வரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அதோட கலர் மாறவே உங்களுக்கு மாறாது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம மஞ்சத்தூள்லாம் இதில் சேர்த்துருக்கோம். அதனால அந்த கலர் மாறவே உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி பருப்பு கூட சேர்த்துருக்க தண்ணியே இதுக்கு போதுமான அளவு. உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை டம்ளர் நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம இதை கடைஞ்சும் சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொருளாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாயை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுட்டு அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா பொரிஞ்சு வருங்க. இந்த சமயத்தில் நம்ம கீரை கூட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக கலர் உங்களுக்கு மாறவே மாறாது. அதே மாதிரி நம்ம வெங்காயம் எல்லாமே பூண்டு எல்லாமே உள்ளேயே போட்டு நம்ம பருப்பு கூட வேக வச்சுருக்கோம். அதனால நம்ம தாளிக்கும் போது வெறும் வரமிளகா போட்டு தாளித்தா போதும். உங்ககிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா அதில் கடைஞ்சி விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா குக்கர்லேயே அப்படியே நீங்கள் மேஷ் பண்ணால் நல்லா உங்களுக்கு நல்லா கடைஞ்சி வந்துடுங்க. ஏன்னா நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இதில் கொஞ்சமாக நீங்கள் பசுநெய் விட்டுட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. கறி குழம்புலாம் தோத்தே போயிடும், அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரை 1 கட்டு வாங்குகிற அளவுக்கு தான் நான் இது சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 கட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனும் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.